பத்திரிகையாளர்களுக்கும் முதலாவது காலதாமதத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நடந்துவிட்டன. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்கள் ஜிகதண்டா டீமின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட அனைத்து படங்களுக்கும் மிக ஊக்கமும் நன்றியும் செய்திருக்கிறீர்கள். அந்த நன்றி கடன் என்றும் நாங்கள் என் வாழ்வில் நான் மறக்க மாட்டேன். அதைத் தொடர்ந்து நீங்களும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக பீஸாவுக்கு முன்னாடி மீட் பண்ண ஒரு இடத்துல, அப்போ ஃப்ரெண்டாக தான் இருந்துக்கிட்டு வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். என்ன கார்த்திக் நான் சார் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு பண்ண வச்சுருந்தேன், நான் அந்த ஸ்கிரிப்ட் தான் சார் அடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன் கார்த்திக் பண்ணல என்ன இல்லை சார், ஒரு பெரிய ஒரு இது ரொம்ப சூப்பர் பண்ணி பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்கிரிப்ட்டு, பட் அவ்வளோ கேரக்டர் இருக்கணும், ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னாப்புல. சரி அப்படின்ட்டு லைன் சொன்னார். லைன் ரொம்ப இதாக இருந்துச்சு. உடனே அடுத்த புக்கு கொடுத்தாப்புல. ஸோ ரொம்ப அந்த கலை எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் யாரை போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் சார் சித்தா சார் வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் இருந்துக்கிருந்தாங்க. அப்போ போய் நான் நேரில் போய் பார்த்தேன். சார் அந்த மாதிரி சுப்ராஜ் இந்த லைன் ஒன்று வச்சுருக்காப்பா அப்படின்னு. உடனே அடுத்த நாள் மீட் பண்ணாங்க. அதோட இந்த உருவாக்கம் தான் இன்னைக்கு ஜிகதண்டா. அந்த கேரக்டரில் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அவஸ்தா சார், ரஷ்மி மேனன், பாபி. கிட்டத்தட்ட லொக்கேஷன் பார்க்க போனதுலேருந்து ஒரு 3 மாதம் அந்த கேரக்டருக்காக அங்கேயே மதுரையில் இருந்தார். கிட்டத்தட்ட இருந்து ஒரு 9 மாதம் அதுக்காக தாடி ஃபுல்லாக வளர்த்து இப்போ தான் அனைமா எடுத்து விட்டுருக்கேன் நினைக்கிறேன். துவச்சிருப்பாரு, மன்னிச்சுக்குங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி எடிட்டர் வேகர்சன் கிட்டத்தட்ட 7-8 மாதமாக ஸ்பாட்லேருந்து டே நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கருணா இசை பல சந்தோஷம், நான் போது சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு மாதிரி ஸ்டைலில் கலக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப ஃபீட்பேக் எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட்டுகள் இருக்கணும். மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும், இயக்குநர்களும் சரி, துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிவா மனசில் சக்தி. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. நான் இது வரைக்கும் முன்னாடியே பேசுனது இல்லை எங்கேயும். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். ஜிகதண்டா ஆடியோவில் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்திருக்கு. அன்றைக்கி என்னுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன், நான் கொஞ்சம் சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் நான் ஒரு ஜாஸ் பேண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஜிகதண்டா ஆடியோவில் இருக்குது. அதை அதில் ஒர்க் பண்ணும்போது அதில் சில ஆஸ்திரேலியாவில் நான் அங்கே இருக்கும்போது அந்த பாட்டு பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அவங்க ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் 2 பேர், ஹேமிஷ் ஸ்டூவர்ட்னு சொல்லி ஒரு ட்ரம்மர், அதுக்கப்புறம் கிரஹாம் ஜெஸ்ஸின்னு சொல்லி ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர், அவங்க 2 பேரும் நான் தற்செயலாக மீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க
இது ஏன் ஒரு பேண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து என்னுடைய ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பேண்டும் ஜிகிர்தண்டா ஆடியோ மூலியமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு நான் வந்து த என்டையர் டீம் ஆஃப் ஜிகிர்தண்டாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட்லி லைஃப் ஆல்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அது இருந்தது. அது தவிர வந்து இங்கே கடலூரில் வந்து செல்வா பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப 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 எனர்ஜெட்டிக் பேண்டு. அதாவது செல்வா பேண்டில் இருக்கிற எல்லாருமே மினிமம் 20 வருஷமாக டெய்லி 12 மணி நேரம் இசை வாசிப்பாங்க. அதான் அவங்களுடைய வாழ்க்கை தொழில், அதான் அவங்களுடைய லைஃபே. வாசிப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, தூங்கி எழுந்திரிச்சு வந்து சாப்பிட்டு திருப்பி வந்து மியூசிக் வாசிப்பாங்க. அதில் வந்து அந்தோனிதாசன் தான் அதோடைய லீட் சிங்கர். அவர் வந்து ஃபோக் சர்க்கியூட்டில் எப்படி வந்து இங்கே ஃபிலிம் மியூசிக் வரதுக்கு முன்னாடியே கானா பாலா வந்து கானா சர்க்கியூட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாரோ, அதே மாதிரி ஃபோக் மியூசிக்கில் வந்து அந்தோனிதாசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேர் இருக்குது தஞ்சாவூர் அந்த சைடில். ஸோ அவர் வந்து இந்த செல்வா பேண்டை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு பாண்டிய நாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ராக் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்படியே ரோட் சைட்லேயே ரெக்கார்ட் பண்ணோம் அந்த ட்ராக்கை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிகிர்தண்டாவில் வந்து ஜிப்ரிஷ், அதாவது ஒரு மொழி எதுவுமே இல்லாத சத்தங்கள் மட்டுமே இருக்கிற ஒரு ட்ராக் இருக்குது. அது வந்து பிரதீப் குமார் பாடியிருக்காரு. அதுக்கும் நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். இதை தவிர வந்து இங்கே இந்தியாவில் இருந்தோம், அப்புறம் சிட்னி, அப்புறம் யூஎஸ், இங்கே இதெல்லாம் நிறையா மியூசிஷியன்ஸ் வந்து இதில் ஒன்றா சேர்ந்து ஒரு குக்கூவில் எப்படி வந்து ரொம்ப எல்லாமே லைவ் மியூசிக் கம்ப்ளீட்லி அக்கூஸ்டிக் சவுண்டில் இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இதில் வந்து எலக்ட்ரிக் மியூசிக், அதாவது லைவாக வாசிக்கிறது, இசைக்கருவிகள் வந்து கரண்ட்டுடைய உபயோகத்தோடைய நம்மளுடைய இசைக்கருவி ஆம்ப்ளிஃபை பண்ணுற இசைக்கருவிகள் நிறைய யூஸ் பண்ணி நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த ஜிகிர்தண்டாவோட மாஸ்டரிங் வந்து லியோன் ஜவாஸ் வந்து பண்ணியிருக்காரு. அட்டகத்திக்கு அவர் தான் பண்ணார். அவர் வந்து ஒரு 18லேருந்து 20 கிராமி வின்னிங் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து மாஸ்டரிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஜிகிர்தண்டாவில் ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக் வந்து பாண்டிய நாட்டு சாங் தான் இருந்தது. அது வந்து ரொம்ப நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருந்தோம். அவர் அதை போட்டு அந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆல்பம் இதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்ராக் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவர் வந்து எந்த சார்ஜுமே வாங்கிக்காமல் ஒரு ஆல்பம் காஸ்ட்லியாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் வந்து ஜிகிர்தண்டாவில் இருந்தது, குக்குலேயும் இருந்தது. ஜிகிர்தண்டாவில் 9 ட்ராக்ஸ் இருக்குது. அதில் வந்து லைவ் மியூசிஷியன்ஸ் ஒரு 50-60 பேர் சேர்ந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே, அதாவது மூவியோட ஸ்டைலுக்கும் அப்புறம் அந்த ட்ரெய்லரு, அப்புறம் லுக் அண்ட் ஃபீல், அப்புறம் நாங்கள் வந்து இமேஜின் பண்ணோம். நான் வந்து நிறைய மூவிஸ் இந்த கேசினோ, இந்த மாதிரி குவிண்டன் டாரண்டினோ மூவிஸு, வெஸ்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இந்த சவுண்டில் ஒரு ஜாங்கோ அன்சைன்ட் மாதிரி ஒரு மூவி நம்ம ஊரில் எடுத்து அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை வந்து எங்கள் ஆசையோட அதிகமான ஒரு நாங்கள் டிசர்வ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு சவுண்டெல்லாம் வந்து அவங்க பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் ரொம்ப மீடியாவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணல, பேசல, எதுவும் பண்ணல. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நான் எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கும், அதாவது இந்த அளவுக்கு என்னுடைய இன்வால்மெண்ட்டே பெருசாக இல்லாமல் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இன்னி வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசி எதுவும் பெருசாக ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இப்படி பண்ணுறீங்க வரதில்லை போதில்லைன்னு ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இந்த மூவியில் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து நான் சைன் பண்ணுற அன்றைக்கி மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதாச்சும் ஒரு வாட்டி சிவி குமார் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று மீட் பண்ணேன். ஸோ எந்த விதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ், எவ்வளோ பாட்டு, எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ முடியும், அந்த மாதிரி எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. கார்த்திக் சுப்பராஜ் அதோட கம்மியாக தான் மீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம், ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய அதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இமோஷ்னலி எங்களை வந்து கரெக்டாக நாங்கள் ஒரு வேலை போகணும் அப்படின்ற மாதிரி எங்களை ஒர்க் பண்ண வச்சு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையிங் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜிகிர்தண்டா வந்து மியூசிக்லேயும் ரொம்ப வேக்கியாக ஒரு எக்ஸென்ட்ரிக், அதாவது எங்கள் டீமே கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக தான் இருப்போம். அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ கார்த்திக், அப்புறம் இந்த க்ரூ, அப்புறம் மூவி பார்த்ததுக்கப்புறம் நான் 2-3 சவுண்ட் ட்ராக்லாம் ஆட் பண்ணேன். செம்மையாக இருந்தது. அந்த ஒரு பிரேக்கிங் பேட் டிவி சீரிஸ் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு என்ன நடக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் வருமோ அது வந்து எனக்கு அந்த ரஃப் கட்லேயே வந்தது. ப்ளஸ் இதில் சிட்னியில் நான் ஆல்மோஸ்ட் 2 months இருந்தேன் இந்த ஜிகிர்தண்டா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் வந்து போகும்போது 5 பாட்டு இருந்தது, திருப்பி வரும்போது 9 பாட்டு இருந்தது. அந்த 4 பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக சிட்னியில் பண்ணோம். நான் வந்து இந்த லைஃப் ஆஃப் பைக் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி இங்கேருந்து பாம்பே ஜெர்சி வந்து அந்த மைக்கேல் டானா ஸ்டுடியோஸ், ஹான்சிமரோட ஸ்டுடியோக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்கிங் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதாவது இந்த
ஒரு ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுட்டு, ஆனால் அவங்க அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் மாதிரி தெரியணுன்றதுக்காக நிறையா சாஃப்ட்வேர் ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணி அதை மாஸ்க் பண்ணி பெரிய ஸ்டூடியோ நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி அதை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு நான் சும்மா ஹெல்ப் பண்ணேன் சாய் ஷவனுக்கு. அந்த டெக்னாலஜியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கே வேணால் இருக்கலாம் வேர்ல்டில், நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சாங் ரெக்கார்டிங் வந்து கூட இருக்க மாதிரி பண்ண முடியுன்றது எனக்கு தெரிய வந்தது. ஜிகர்தண்டாவில் ஆல்மோஸ்ட் நிறைய ட்ராக்ஸ் வந்து நம்ம ரிமோட் ரெக்கார்டிங் தான் பண்ணோம். சிட்னியில் நான் இருப்பேன், இந்த ஜாஸ் பேண்ட் பண்ணும்போது வந்து ட்ரம்மர் அங்கே இருப்பாங்க, பேசிஸ்ட்டு கீபோர்டிஸ்ட்லாம் இங்கே இருப்பாங்க. கம்ப்ளீட்லி சூப்பராக ஸ்ட்ரீம்லைன்டாக நாங்கள் வந்து அந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணி எக்ஸென்ட்ரிக்காக முட்டாள்தனமான ட்ராக்ஸ் கூட நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய எல்லா சவுண்ட் ட்ராக்ஸ்க்குமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அது நிஜமான ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் சப்போர்ட்டாக எனக்கு தெரியுது. எந்த ப்ரொமோஷன்ஸு அது இது எனக்கு எதுவும் அந்த மோடே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களுடைய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் லெவலில் வி டோன்ட் டிசர்வ் ஸோ மச் ஆஃப் லைம்லைட். ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜிகர்தண்டா டீமுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப நன்றி. I have to thanks especially my director Karthik Subraj. மஸ்திரம் ஒரு படம் பண்ண ஹிந்தியில், அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு கூப்பிட்டாரு. கொடுக்கும்போது பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு. படித்து முடிச்சுட்டு அதில் எல்லாமே இருந்தது, எல்லாமே டீட்டெயில்டாக இருந்தது, என்னை இன்ஸ்பயர் பண்ண வச்சு. அதுக்கு காரணம் தான், ஐ மீன் விஷுவலி கூட ஸ்ட்ராங்காக இருந்த காரணம் அதுதான். அண்ட் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க எல்லாமே. ஐ மீன் சித்தார்த்தும் சரி, கருணாவும் சரி, சிம்மாவும் சரி, லட்சுமி ஆல்சோ. எங்களுக்கு அந்த பெயினே தெரில. ஐ மீன் ஒரு ஷூட் பண்ணுறோம் ஏன்னா பிகாஸ் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒருத்தவங்க இறங்கினாலும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்ருவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் கார்த்திக் தான். ஹேவ் டு தேங்க் கார்த்திக். அண்ட் இவர் சந்தோஷ் நாராயண் சொன்ன மாதிரி ஹேவ் டு தேங்க் ப்ரொடியூசர் ஆல்சோ. அண்ட் நான் சைன் பண்ணும்போது அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் நேற்று பார்த்தேன். And thank you, sir. And thanks all press and media people. Thank you so much. Kindly promote பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நடிகர் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்க்கு நன்றி. ப்ரொடியூசர் கதிரேசன் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படம் ஷூட்டிங்காக ஒரு 2 months மதுரை போகணும் அப்படின்னாரு கார்த்தி. ஆக்சுவலாக நான் அப்போ தான் கல்யாணத்துக்கு டேட் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கல்யாணம் வேணா நீங்கள் இந்த 4 நாளுக்குள்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு நான் இப்போ என் ஒய்ஃப் டெண்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஓகே எனக்கு இந்த 4 நாளுக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே அர்ஜென்ட்டாக இன்விடேஷன் கூட அடிக்காமல் அவசரமாக பண்ணேன். பண்ணிவிட்டு 4th day மதுரை கிளம்பி போயிட்டேன். 2 months மதுரையில் தான் இருந்தேன். இந்த படத்தில் நான் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய தேங்க்ஸ் என் ஒய்ஃப்க்கும் சொல்லிக்கணும். தென்றல் தேங்க்யூ. படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப பயம். என்னென்னா சித்தார்த் சார் வராரு, சித்தார்த் சாரோட நடிக்கணும் அப்படின்னோடனே எனக்கு அப்படியே உடம்புல அடிச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாளாக எனக்கு லிட்ரலி கொஞ்சம் கால்லாம் நடுங்கும் அவர் கூட பண்ணும்போது. திட்டலாம் விழும். 2வது நாள் 3வது நாள் அப்படியே பழைய போய் ரொம்ப உண்மையில் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சஜஷன்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லுவார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேம் மேக் நிறையா ஷூட் பண்ணும்போது நிறைய என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல் அந்த இதுவே தெரியாது, அவர் முகத்துலையும் தெரியாது. எப்பயுமே பயங்கர சப்போர்ட்டிவாக மோட்டிவேட் பண்ணுவார். கார்த்திக் சுப்ராஜ் என்டையர் டைரக்ஷன் டீமுக்கு தேங்க்ஸ். தேவர் ஆன் த டோஸ். சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக் பின்னிட்டார். பக்கத்துலேயே சிம்மா இருக்கும்போது எப்பயுமே சூதுகோம்லேயும் ஒன்றா ஒர்க் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2 months ஒர்க் பண்ண இதுவே தெரியல. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு நான் நிறைய டைம் தேங்க் பண்ணாமே விட்டுட்டேன், ரொம்ப நாளாக அதை நீங்கள் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். மதன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். நான் சினிமாவுக்கு வரேன்னே நினச்சி பார்க்கல. ஒரு நாள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இந்த ஏவிஎம்ல போய் பின்னாடி தான் எட்டி பார்ப்பேன், நலனோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்போ பின்னாடிலேருந்து. அப்போ ஒரு நாள் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, யூ வில் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர் இன் தமிழ் சினிமா அப்படின்னாரு. அதுலேருந்து ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு போகிறதே ஒரு மாதிரி தான், ஒரு இந்த வேலையை எப்படி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு. மதன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அந்த வார்த்தை, அந்த மோட்டிவேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தது அன்னையிலேருந்து, வந்துருவோம் போல இருக்கு படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. மீடியா பீப்புள் ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக thanks to Karthik Subbaraj and my producer Kadresan sir, and special thanks to Siddharth sir. Thank you so much. படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் அது நல்லபடியாக அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாயகி லக்ஷ்மி மேனன். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப நல்லா நடந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன். என்னால் வர முடியலை, என்னோட 11th ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வர முடியல, சாரி. அது ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜிகர்தண்டா வந்து எனக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு படம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஜிகர்தண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் வந்து சித்தார்த் சார் கூட ஒர்க் பண்ணேன். நான் ரொம்பவும் ரசித்த ஒரு ஹீரோ, எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோ. ஸோ அவர் கூட ஹீரோயினாக பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இதில் ரொம்ப கம்மி நாள் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் சார். தேங்க்ஸ் டு ஹிம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கும். எல்லாரும் படம் பார்த்து ப்ரமோட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் கார்த்திக் சு. தேங்க்ஸ் த பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் கமிங் ஹியர். இது வந்து என்னோட செகண்ட் ஃபில்ம். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். இந்த ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான் எழுதி முடிச்சுட்டு என்னோட முதல் படம் ப்ரொடியூசர் சிவி குமார் சார்ட்ட போய் இந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டு காட்டினேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன சொன்னார்னா, இதுக்கு நான் வந்து 1.5 கோடிக்குள்ளே தான் படம் பண்ணுன்றிருக்கேன், இது கண்டிப்பாக அதை பண்ண முடியாது அப்படின்னாரு. ஸோ அதுக்குள்ளே பண்ணுறாங்க, ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட், நீங்கள் ரைட்டிங் நல்லா இருக்குனாரு. அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 ப்ரொடியூசர்லாம் போய் பார்த்தேன் இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு. ஸோ எல்லாருமே எதாவது சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க டைரெக்ஷனு, ஸோ இவ்வளோ பட்ஜெட் கிடைக்காது உங்களுக்கு, அதனால் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, சரி நம்ம 2வது படமாக பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பட்ஜெட் கிடைக்காதுன்னு சொல்லி தான் பீட்சா பண்ணது. ஸோ பீட்சா முடிஞ்ச உடனே ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்துச்சு ஒரு ஃபார்மில், கொஞ்சம் ரீவொர்க் பண்ணேன் ஸ்கிரிப்டில். பட் ஆனால் பீட்சா முடிஞ்சுன்னா ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருந்துச்சு பீட்சாக்கு முன்னாடியே. ஸோ வந்து அப்புறம் கதிரேசன் சார் வந்து பீட்சா ப்ரமோஷன் டேட்டில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அப்புறம் சொல்லியிருந்தார், நீங்கள் முடிஞ்சோடனே சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ பீட்சா முடிஞ்சோடனே இந்த மாதிரி படம் பண்ணலான்னு சொன்னோன்னா இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் வந்து கொடுத்தேன். நான் ஜென்ரலாக சொன்னேன், ஏன்னா ரொம்ப பேடாக தான் சொல்லுவேன். ஸோ கதை சொல்லும் போது ரொம்ப அது தப்பாக தான் இருக்கும், நான் அது யாருக்கும் புரியாது. ஸோ வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, இல்லை சார் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கதை சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கப்புறமேட்டு அவருக்கு சரி நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வாங்கிட்டு போனார். அப்புறம் ஒரு 2 நாள் படிச்சுட்டு வந்து சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னு சொன்னார். ஸோ ஜிகர்தண்டாவோட ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்கலி நான் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா அது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேங்ஸ்டர் படம்லாம் பார்க்குறதுக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எல்லாருக்குமே பிடிக்கும் கேங்ஸ்டர் படம் பார்க்குறதுக்கு. ஸோ நாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அந்த கேங்ஸ்டர்ஸ் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அது அதில் ஒரு ஃபேண்டசி இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு எழுதின ஸ்டோரி. பட் அதான் இதில் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது ரொம்ப ரெஸ்ட் பண்ணது. ஸோ முன்னாடி மதுரை எடுக்கணும் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எந்த ஊருக்கு வேணால் அடாப்ட் பண்ணலாம், சென்னையில் எடுக்கலாம், திருச்சியில் எடுக்கலாம், எங்கே வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் மதுரை நான் படித்த ஊருன்றனால எனக்கு அங்கே அந்த ஊரில் எடுக்கணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ
இது வந்து ஒரு பெரிய கேன்வாஸ். பீட்ஸா வந்து சும்மா ஒரு ஒரு வீடுக்குள்ளே ஒரு பங்களாக்குள்ளே தான் மேஜராக ஷூட் பண்ணோம். கம்மியான கேரக்டர்ஸ், அதனால் அது வந்து ஃபஸ்ட்டு படம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இது வந்து அதோட எனக்கு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நிறையா கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், சித்தார்த் சார், லக்ஷ்மி மேனன், அப்புறம் பம்பிகா மேடம் நடிச்சிருக்காங்க, சுந்தரபாபு சார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நாசர் சார், டெலிகணேஷ் சார், நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரேமில், அதாவது ஒரு சீன்ஸில் வந்து ஒரு 6-7 பேர் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் நிறைய க்ரௌடு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட்டும் வந்து பீட்ஸா கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஸோ மதுரையில் எடுக்கிறோம். ஸோ மதுரை லொக்கேஷன்ஸு, பர்மிஷன் அதுன்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஷூட். பட் ஆனால் வந்து அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி மதுரையில் போய் நாங்கள் ஒரு 3 மாதம் இருந்தோம். ஸோ லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்டையர் நிறைய பேர் இருக்காங்க, நன்றி சொல்ல வேண்டியவர்கள். அங்கேருந்து லொக்கேஷன் மேனேஜர்ஸ், அப்புறமேட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அப்புறம் அங்கே ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கள் ஃபேமிலி சைட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லொக்கேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ சித்தார்த் சார் வந்து பீட்ஸா பார்த்துட்டு, பீட்ஸா படம் ரிலீஸ் ஆகி 2 நாள்லேயே வந்து அந்த படத்தை பற்றி ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசினோம், ஃபோனில் பேசினோம். ஸோ இந்த படம் ஒரு கதைஞன் சார் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு நான் சொன்னேன், இல்லை சித்தார்த் சார் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போய் சொன்னோம். சொன்னோடனே அவர் கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது. வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட், நிறையா மற்ற கேரக்டர்ஸ்க்கும், சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கோப் இருக்க மாதிரி ஒரு நிறைய விஷயம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து தான் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார் ஸ்கிரிப்ட். அதை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ வந்து இதில் சினிமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கருணா பண்ணியிருக்காரு, அப்புறம் அது போக வந்து நிறைய பேர் புது நியூ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணதுக்கு வந்து சித்தார்த்தோட கோஆபரேஷன் நம்ம காரணம். அதுப்போ வந்து நிறையா வந்து ஷூட்டிங் நிறைய டார்ச்சர்லாம் பண்ணுவோம். கண்டினியூஸாக வந்து 24 மணி நேரம்லாம் ஷூட் பண்ணுவோம், ஒரு தூங்கவே விடாமல் அப்படியே போச்சு. ஆனால் அது எல்லாத்துலேயுமே அவங்களோட கோஆபரேஷன், எல்லா ஆக்டர்ஸுமே சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மை ஆக்டர்ஸ். அண்ட் அவங்க லக்ஷ்மி மேனன் அதே மாதிரி தான். லக்ஷ்மி மேனன் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படங்கள்லாம் வரும்போது அவங்க 11th 10th தான் படிக்கிறாங்கலாம் சொன்னாங்க. நான் இப்போ நம்மளை இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா நம்பினேன். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஃபோனில் டெம்பிள் ரன்லாம் விளாண்டுருப்பாங்க. அப்புறம் சீன் சொன்னோன்னா, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னா லைட்டாக டவுட் இருந்துச்சு, எப்படி, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. பட் ஆனால் வந்து வெரி குட் ஆக்ட். ஐ மீன் ஆக்டிங்கில் வந்து ஷீஸ் வெரி வெரி குட். ஏன்னா ஏன்னா அவங்க 11th தான் அப்படின்றப்போ அந்த மெச்சூரிட்டி லெவலில் வந்து அந்த சீன்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டு whatever we need and she will deliver it on the go. ஸோ 2 பேருமே, ஐ மீன் சித்தார்த் சார் அண்ட் லக்ஷ்மி மேனன் காம்பினேஷன் வர சீன்ஸ் எல்லாமே, சில கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே 2 பேருமே சூப்பராக பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக வந்து அடுத்த வர கேஸ்டிங்கில் வந்து ஒரு சிம்மா கருணா. ஸோ இந்த படத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணது வந்து பாபியாக தான், சிம்மாவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் இவர் தான் பண்ண போகிறேன். இந்த கேரக்டருக்கு ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேரை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சரி ஒரு சிம்மா வச்சு பண்ணலாம், பாபினே கூப்பிடுறேன், பாபி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் சரி கெட்டப் மாற்றணும், இது பண்ணணும், நிறைய தாடி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் இதாகும்னு சொல்லி நிறையா மதுரையில் போய் இருக்க வச்சோம். அப்புறமேட்டு எங்கள் டீம் டைரக்ஷன் டீம்கிட்ட சொல்லிட்டேன் நான், இவனை வந்து பார்த்துக்கோங்க, பண்ணணும், இவன் வந்து உடம்பு கொஞ்சம் இது பண்ணணும், கொஞ்சம் டார்க் ஸ்கின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கரெக்டாக வந்து போய் வெயிலெல்லாம் உட்காரலாம் வச்சோம். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, கடைசியில் அவன் பெயிண்ட் தான் அடித்தோம். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். அப்புறம் கருணா. ஸோ கருணா வந்து எப்படின்னா, கருணா வந்து செட்டில் இருந்தாருனாலே வந்து டென்ஷன்லாம் நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு செகண்டில் வந்து ஒரு கூலாயிரும். அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் என்டையர் டீம் இது இருந்துச்சு. இதுபோல் இந்த படத்தில் புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. மதுரையிலேருந்து சில பேர் ஆடிஷன் பண்ணி எடுத்தோம். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக பேசப்படும். அண்ட் தென் இதுதான், இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான். கண்டிப்பாக வந்து என்னதான் டெக்னிக்கல் விஷயங்கள் இருந்தாலும் அட்லாஸ்ட் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை நிப்பாட்ட போகுது. ஸோ அது கண்டிப்பாக வந்து இங்கே படம் நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து அது எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பண்ணதாக இருக்கட்டும், அதுவாக இல்லாமல் எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். அந்த கமிங் டு த நெக்ஸ்ட் திங், டெக்னிக்கல் டீம். ஸோ என்னோட சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமிக் வந்து தான் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படத்தோட ஒரு 2 நேரத்தில் மீட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்துக்கு பண்ணோன்னா அவர் கேட்டப்போ இமீடியட்லி கேம். அவர் வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா வந்து நான் வந்து மதுரை சார்ந்த படங்கள் நம்ம முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து வேறு மாதிரி ஒரு விஷுவல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு, வேறு மாதிரி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்லாம் தெரியல. அது அவர்கிட்ட சொன்ன ஸ்கிரிப்ட் படிச்சேன்னா. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் அண்ட் டீசர். கண்டிப்பாக படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து விஷுவலி அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு கேமிக். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ். ஸோ அவர் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் மியூசிக் இதை பற்றி. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஏன்னா
அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொன்னால் போதும். அதாவது அவர்கிட்ட நான் எதுவுமே மற்றபடி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார், இந்த 2 months ஆஸ்திரேலியாவில் இருந்தார். ஸோ எல்லாமே ஆன்லைனில் எதாவது பண்ணிவிட்டு ட்ராக் அனுப்புவார், கேட்டுட்டு திரும்ப நான் இது நல்லாயிருக்கு இது மாதிரிலாம்னு சொன்னால் அவர் இமீடியட்டாக பண்ணி வந்துடுவாங்க. பட் ஓவராலாக அதான் அது மியூசிக்கல் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன், ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே வந்து ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர்ஸ் வந்து போட போகிறேன் அந்த கேப்ஷன்லாம். ஸோ நிறைய மியூசிக் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பூந்து விளாண்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டை அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு வந்துருக்கு மியூசிக் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் தென் இதில் சவுண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். விஷ்ணு அண்ட் சங்கர் அவங்க நீ வரல, சவுண்ட் டிசைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிலிம். அதை பிளான் பண்ணி தான் சீன்ஸ் நிறையா வேறு ஷூட் பண்ணும்போதே அதை அந்த எலமெண்ட்லாம் வச்சோம். சவுண்டு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எடிட்டர். இப்போ நம்ம பார்த்த இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் நிறைய பேர் டீசர் அப்லோட் பண்ணி நிறையா யூடியூப்பில் ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. இப்போ ட்ரெய்லரும் நல்லா இதாக வந்துட்டுருக்கு. இதோட ரெண்டோட பேசிக் ஐடியாவுமே விவேக்கோடது தான். அந்த டீசரோட கட்டும் ட்ரெய்லரோட கட்டும் விவேக்கோட கான்செப்ட் அண்ட் ஐடியாஸ் தான். ஸோ அதுபோக படமும் வந்து இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் தென் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே லைக் சன் மாஸ்டர் பில்லா ஜெகன், அப்புறம் கொரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் பாலகோபி, அவரோட டீம் மிஸ்டர் மோகன், மிஸ்டர் விஸ்வா, மிஸ்டர் ஜெயக்குமார். அதுபோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அசோக், ஹரி, பிரபு, நிர்மல், புருஷோத், பாலா, செந்தில், பிரியா அண்ட் கத்திகா. ஸோ அண்ட் கோலி அண்ட் சந்தோஷ். அப்புறம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த டீமில் தான் என்னால் படம் பண்ணியிருக்க முடியாது. லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஆன் ஸ்பாட் சேலஞ்சஸ், அது எல்லாமே வந்து அவங்களால தான் டேக்கிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு மை டைரக்ஷன் டீம். அண்ட் தென் ஐ ஷுட் ஆல்சோ மென்ஷன் அபவுட் மை விவேக்ஸ் அசோசியேட் எடிட்டர் ஷஃபிக், அவரோட ஒர்க் இருக்குது. அண்ட் தென் தேங்க்ஸ் டு நிக்கில் சார், நம்ம டீமில் ஃபிலிம் வர பீஸாலேருந்து இஸ் லாட் ஆஃப் சப்போர்ட் பண்ணி. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபிலிம் வந்து சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி வித் அ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் சாங்ஸ் இது மியூசிக்கலாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பீட்சா வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்னால தான் பீட்சான்ற படமே வெளியே தெரிஞ்சிச்சு. அது ப்ரமோஷன் காசு போட்டு ப்ரமோஷன் பண்ணதை விட நீங்களாக எழுதுனது தான் வந்து படத்தை ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண வச்சிச்சு. ஸோ அதான் ஆடியன்ஸ் கொண்டு போச்சு. அந்த படம் ஹிட்டானது மெயின் காரணமே நீங்கள் சப்போர்ட் பண்ணது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நாயகன் சித்தார்த். இந்த ஜிகர்தண்டா குழுவோட அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர் சோதர் எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ரியலி சாரி, இந்த டிலே வாஸ் அன்அவாய்டபுள். கதிரேசன் சொன்ன மாதிரி வி ரியலி குட் நாட் அவாய்ட் த டிலே. பட் இவ்வளோ பேஷண்ட்டாக எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணி இந்த ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணதுக்கு ரியலி தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஜிகர்தண்டாங்கிற ஒரு படம் வந்து நீங்களே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அந்த கண்ணம்மா சாங் பார்த்துருப்பீங்க. இது டெஃபினட்டாக ஒரு ரெகுலர் ஒரு யூஷுவல் படம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் தட் கார்த்திக் சுப்ராஜ் ஹஸ் பிரசன்டட். இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி இன் இட்ஸ் ஏர்லி டேஸ் ஆஃப் ப்ரமோஷன் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இட்ஸ் கெட்டிங். நீங்கள் இன்டர்நெட்லேயே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நேற்று ஆடியோ ரிலீஸில் தியேட்டரில் ப்ரொஜெக்ஷன் பார்த்த ட்ரெய்லர் பார்த்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க. பீட்சாக்கு அப்புறம் திரும்ப ஏதோ ஒன்று கொடுக்குறான்டா அந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம் அந்த ஒரு படத்துக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுதுங்கிறது ரியலி இட்ஸ் எ வெரி எக்ஸைட்டிங் திங் இன் டுடேஸ் சினிமா. அண்ட் ஐ திங்க் என்னோட கரியரில் மேக்ஸிமம் புது இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் 15 படத்தில் ஒரு 11-12 பேரோ புது இயக்குநர்கள். ஸோ அந்த வருஷத்தில் நான் நிறைய நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் முக்கியமாக என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் படம் அவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் யோசிச்சு சின்ன வயசுலேருந்து எல்லா கலெக்ட் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டிடுவாங்க ஒரு படத்தில். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்களை தூக்கி பரமல்ல உட்காந்து வச்சுருவாங்க. அப்படியே அவங்க ஒரு ஹைட்லேருந்து உலகத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் செகண்ட் படம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அடிப்பாங்க, அது நிறையா மிஸ் ஆகும். ஸோ அந்த செகண்ட் படங்கிறது ஃபர்ஸ்ட் படத்தோட முக்கியங்கிறது என்னோட தீவிரமான ஒரு நம்பிக்கை. ஐ திங்க் கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி பீட்சாவுக்கு முன்னாடியே ஜிகர்தண்டா படத்தை எழுதியிருக்காருங்கிறதுனால ஜிகர்தண்டா அவரோட முதல் படம் கணக்கில் வரும், பீட்சாவோட 2வது படத்தை கணக்கில் வருதுங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ பீட்சாவில் செகண்ட் ஃபிலிம் கணக்கில் சூப்பராக ஒரு கோல் போட்டிருந்தார். ஐ திங்க் இட்ஸ் அ பாத் பிரேக்கிங் ஃபில்ம். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு படத்தை பற்றி பேசின இந்த ரீசெண்ட் டைம் அந்த படம் பீட்சா. பிகாஸ் நாட் ஜஸ்ட் அது ஒரு நல்ல படம், நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா ரிவ்யூ பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கினீங்க. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அப்போ இருக்கிற ட்ரெண்ட் எதுவுமே மதிக்காமல், ஆடியன்ஸ் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கிறத கேர் பண்ணிக்காமல், அவர்கிட்ட இருந்த ஒரு ஐடியாவை கரெக்டாக அவரோட ப்ரொடியூசருக்கு இருந்த பட்ஜெட்டோடு சேர்த்து
கரெக்டாக தொழில்நுட்ப கலை எல்லாரும் கரெக்ட் ஒரு டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போய் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு இன் பீட்சா. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் மேட் பீட்சா ஸ்பெஷல். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த ஜிகர்தண்டாவில் இருக்குது. கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட், அவர் ப்ரொடியூசரும் அவரும் ஃபர்ஸ்ட் சிங்க்ல இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கதிரேசன் சார் தான் வந்து இந்த மீட்டிங் செட் பண்ணி விட்டார் வெற்றிமாறனோட செட்டில். நான் கார்த்திக் ஆக்சுவலாக when I spoke to him I wanted to produce his second film, பட் அதுக்குள்ள கதிரேசன் சார் கரெக்டாக டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி முந்திட்டாரு. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட பிஃபோர் பீட்சாவே நீங்கள் அந்த பையனை ரெக்கக்னைஸ் பண்ணது ரியலி கிரேட் திங். அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் பீட்சா அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு வேணுங்கிற பட்ஜெட், அவருக்கு வேணுங்கிற ஸ்டார் காஸ்ட் கொடுத்தது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் ஸோ கார்த்திக் கதை சொன்ன உடனே ஒன் திங் இஸ் வெரி கிளியர், இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ யூஷுவல் ஃபிலிம். ஸோ இது ஒரு ஹீரோவோட படம் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னோட பெரிய நம்பிக்கை என்னன்னா இது வந்து 100% ஒரு நல்ல படம்னு ஒரு பேர் வரும் இந்த படத்துக்கு. அண்ட் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல படம் எல்லா குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அதுவே ஒரு மாபெரும் வெற்றி. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் டைரக்ஷன் ஃபார் த ஃபில்ம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டு கோ இன். ஸோ இந்த படத்தை நான் சூஸ் பண்ணதுக்கு முதல் காரணம் எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு கதை கேட்ட உடனே. ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி அந்த படத்துக்கு. இந்த படம் தியேட்டரில் செம்மையாக இருக்கும்னு நான் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட காஸ்டிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னோட கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா இன்னொரு கேரக்டர் படத்தில் ஒர்க் ஆகி வேணும். அந்த கேரக்டர் வந்து சிம்ஹா ப்ளே பண்ணியிருக்காப்ல படத்தில். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐ திங்க் உடனே ட்ரெய்லர் பார்த்தோன்னே த மெயின் இம்பாக்ட் ஆஃப் த ட்ரெய்லர் இஸ் சிம்ஹா. அண்ட் நீங்கள் படத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட ஐ genuinely believe that the biggest impact of this film will be Simha's performance. It's an amazing character and I think he has done full justice to it. அண்ட் அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் கார்த்தியும் டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய பெரிய பேர்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பேர்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பல, ஏன்னா சிம்மா குழம்பி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவாப்புல. பெரிய பெரிய பேர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியில் வி டிசைடட் டு கோ வித் சிம்ஹா. அண்ட் இந்த படத்துக்காக சிம்ஹா ஐ திங்க் 1 year தாடியெல்லாம் வளர்த்து, அது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் 1 வருஷம் தாடி வளர்த்தாலும் எனக்கு தாடி வராது. பட் சிம்மா மாதிரி ஆள் 1 வருஷம் வளர்த்தா நிறைய தாடி அழகாக ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாப்புல ஒரு 9-10 மாதம் எங்கள் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே இருந்து இந்த படத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு வேறு எந்த படத்தையும் ஒத்துக்காமல், இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினால இந்த வருஷத்தில் சினிமா ஒரு 3-4 வாய்ப்பு விட்டுருப்பாப்ல ஆஸ் அ ஹீரோ. ஸோ அந்த கமிட்மெண்ட் இஸ் ரியலி அட்மைரபிள் சினிமா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உனக்கு பயங்கர தெளிவுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த படம் உனக்கு தெரியும், யூ நோ வாட் இட்ஸ் கோயிங் டு டூ ஃபார் யுவர் கரியர். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு கோ ரியலி ஃபார். அண்ட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குட் ஆக்டர் கிடைச்சிருக்கான்னு நான் நம்புறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டும் கார்த்திகோட விஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் கருணா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு கார்த்திக்கு ஃபுல்லாகவே. கார்த்திக் சொன்ன மாதிரி இஸ் அ மாரல் சப்போர்ட் ஆன் த செட். ஹீ இஸ் அ ஜென்யூன்லி கோல்டன் ஹியூமன் பீங். அண்ட் செட்டில் டென்ஷன் எதுவுமே இருக்காது. பட் இன்கேஸ் டென்ஷன் ஒன்று இருந்தால் அவர் வந்து தெரியாமல் வந்து அதை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவார். ஹீல் ரிமூவ் த டென்ஷன் ஃப்ரம் த செட். ஸோ கருணா வந்து செட்டில் ஒரு யோகா டீச்சர் வச்சுக்கிற மாதிரி. ஹீஸ் ரியலி அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரியலி ஹாப்பி தட் ஐ மெட் யூ கருணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களோட சின்ன சமத்து அழகான குழந்தை ஒன்று இருக்குது. அப்பப்போ மானத்தை வாங்குவோம், 11th standard படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி மானத்தை வாங்குவாது. ஸோ அந்த குழந்தை லக்ஷ்மி மேனன் நிஜமாகவே ஒரு பயந்தாங்கொழி குழந்தை. செட்டுக்கு வந்துட்டு இப்படி தலையாட்டிட்டு ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே வேன்குள்ளே போயிட்டு திருட்டு விசிட்டில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதான் அந்த படத்தோட பொண்ணோட பேசிக் பொழுதுபோக்கு. படம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வேறு எதுவுமே தெரியாது. வெரி வெரி ஸ்வீட் கேர்ள். ஆனால் கேமரா ஆன் ஆனால் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மெச்சூரிட்டி இன் த ஐஸ், த பாடி லாங்குவேஜ், த ஈஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரியலி சூப்பர்ப். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி ஒன் ஆஃப் த வெரி டேலண்டட் யங் ஆக்ட்ரஸஸ் வீவ் காட் இன் த சவுத். அண்ட் ஆனால் ஒரு விஷயம் ஐ திங்க் கொஞ்சம் படிப்பில் வீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 வருஷமா 11th standard சொல்லிட்டு இருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல டியூஷன் டீச்சர் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கிறேன்னா. And Lakshmi, I think this is a very special film for all of us because you are in it. Because நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். அண்ட் அவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர். அண்ட் இந்த செட்டுக்கு எப்போ வந்தாலும் ஷீல் ஆல்வேஸ் கம் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் கூட அவங்களோட எல்லா படமும் ஹிட்டு. அவங்க படத்தில் இருந்தாலே அந்த படம் ஹிட்டுன்னு ஒரு ஹிட் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஹீரோயின். ஆனால் எந்த ரூபாய் பில்டப் பந்தா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக அவங்க வயசுக்கு ஏற்றாப்புல சமத்தா வந்து நடிச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படமும் எங்களுக்காக உங்களோட சூப்பர் ஹிட் ரெக்கார்ட் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ யூஆர் அவர் குட் லக் சாம். ஐ ஹோப் யூ கிவ் அஸ் ஒன் மோர் சூப்பர் ஹிட் இன் யோர் கரியர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்
ஐ திங்க் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் கூட ரொம்ப நாள் பேசப்படுவாங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி அவங்கள சில பேர் இங்கே ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஐ திங்க் இன் சவுத் மியூசிக் ரைட் நோ ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ். அண்ட் எல்லாரும் நிறைய வந்து பெருசாக புகழ்றாங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி த press has supported him so well. He's a really genuine talent, very original. அண்ட் ஐ திங்க் அவர் கூடிய சீக்கிரம் பாம்பே எல்லாமே பாலிவுட் ஒரு ரவுண்ட் போவாருன்னு நான் நம்புகிறேன். ஆல் இண்டியாவில் ரஹ்மான் சார் மாதிரி அவருக்கும் ஒரு பேர் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு சந்தோஷ் அண்ட் ஹிஸ் டீம். அவரோட டீம்னா ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஒரு விட்ட ஏர்போர்ட்லேயே உட்காந்து கம்போசிங் பண்ணிட்டு இருப்பார். அவ்வளோ ஒரு நிறைய ட்ராவல் பண்ணி கம்போஸ் பண்ணுற ஒரு யங் டேலண்ட். ஸோ ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஹிம் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் அவரோட டீம் ஒர்க் வந்து அவருக்கும் கேவ்மிக்கும் சம்மந்தமே இல்லை. கேவ்மிக் இஸ் ஆர் கேமராமேன். கேவ்மிக்கும் சந்தோஷுக்கும் சம்மந்தம் இல்லை. சந்தோஷ் நாராயண் இஸ் த மியூசிக் டைரக்டர், கேவ்மிக் இஸ் த கேமராமேன். ஆனால் அந்த டீசரும் ட்ரெய்லரும் பார்க்கும்போது இவங்களோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ விஷுவல்னு சொல்லணும். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் லுக். அண்ட் Gavemik, I think it's going to be one of the leading cameramen in this country. நான் வந்து I've had the good fortune, நான் நிறைய பெரிய தலங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் பெரிய டிரெக்டர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட முதல் தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு டீசர்லையும் ஒரு ட்ரெய்லர்லையும் இவ்வளோ பேர் சம்பாதிச்சு எல்லாரும் யார் ஏன் அந்த ஆள், அவன் பேர் ஏன் கேவ்மிக்னு இருக்கா, ஏன் வாயிலே நுழைய மாட்டேங்குது அளவுக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. ஸோ கேவ்மிக் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட பேர் எல்லாருக்கும் வாயில ஈஸியாக நுழையும் நான் நம்புறேன். ஏன்னா அவங்கள பற்றி நிறைய பேச்சு வரும். அண்ட் டீசர் அண்ட் ட்ரெய்லர்லேயே இப்படி நீங்கள் கலக்குறீங்கன்னா ஐவ் சீன் த ஃபில்ம். ஸோ இட்ஸ் அ விஷுவல் ஃபீஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஒரு அமெரிக்கன் மெக்சிகன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் சந்தோஷ் கரெக்டாக சொன்னாப்ல ஜாங்கோ மாதிரி ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் விஷுவலி. அண்ட் the whole film, the technicians are world class. Editor Vivek Harshan and the sound designers Vishnu and Shankar, and each and every technician, Baba Bhaskar choreographer, Billa Jagan as a fight master, எல்லாருமே they have given their best. And இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து இவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேப்டனுக்காக ரொம்ப கம்ப்ளீட் தன்னம்பிக்கையோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. they have their self confidence, but they also have their submitting to him, and that captain is Karthik Subaraj. நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பீட்சாலே ஒரு பயங்கர சக்ஸஸை பார்த்துருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ் இட் வில் நாட் பி டிசப்பாயிண்டிங். அண்ட் நான் இது வரைக்கும் ஐ திங்க் 22-23 படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யங் டைரக்டருக்கு படத்தோட ஹைப்போ ஹீரோவோட ஒரு மார்க்கெட் ஹைப் எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைரக்டரோட பேர் அது மட்டும் பிரதிபலிக்குதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் மீன்ஸ் இஸ் அ ஜென்யூன் டேலண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் நான் வந்து பீட்சா பார்த்துட்டு அவரோட ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அவர் இந்த கதை சொன்னது ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ ஹோப் தட் ஹீ கண்டினியூஸ் டு கீப் ஆன் மேக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். பிகாஸ் கார்த்திக் வந்து ஒரு தோசையை சாப்பிட்டாலும் ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வித்தியாசமாக சாப்பிடுவான். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கை. அண்ட் ஸோ கதை எழுதும்போது கதை ஷூட் பண்ணும்போது எல்லாமே இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்கு கார்த்திக் சொன்ன ஒரு விஷயம் வந்து நானும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கேவலமாக கதை சொல்ல தெரிஞ்சவங்க சில பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க கார்த்திக் சுப்ராஜ். ஸோ ஐ திங்க் அவர் வந்து இனிமேல் கண்டிப்பாக கதை சொல்லாமல் படிக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா பெட்டர். பிகாஸ் ஐ திங்க் அது வந்து என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். எப்படி இவ்வளோ நல்ல கதை இவ்வளோ மோசமாக சொல்ல முடியுங்கிற அளவுக்கு கதை சொல்லுவாப்புல. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ கார்த்திக். அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் மெனி மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் அஸ் அஸ் அ டீம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ், we are looking at releasing the film very soon. எங்களுக்கு வந்து இட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் நீட்ஸ் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு படம் கரெக்டான டைமில் வந்து ரிலீஸ் ஆகி எந்த படம் அங்கேருந்து வருது, எந்த பெரிய படம் வந்து மேலேருந்து விழப்போகுது, இந்த மாதிரி பல கேள்விக்குறிகளோட ஒரு படம் வந்து ரிலீஸ் டேட்டையும் ரிலீஸ் தியேட்டர்ஸையும் தேடி போகிற ஒரு காலம். ஸோ அந்த டைமில் the only thing that makes a difference to a film is how it is carried to the people before the release. And அது ஃபுல்லாகவே உங்களோட கையில் தான் இருக்குது. அண்ட் ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் தேங்க் யூ. சாரி இந்த அந்த டிலேக்கு அப்புறம் கூட நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இங்கே உட்காந்ததுக்கு ரியலி தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த வருஷம் என் கரியரில் இட்ஸ் ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி அமைஞ்சிட்டு இருக்கு. அது ஜிகர்தன் தகன் ஸ்டார்ட் ஆகி அடுத்தது காவிய தலைவன், அதுக்கப்புறம் லூசியா. ஸோ ஒரு வரிசையாக நல்ல படங்களோட வரிசையில் ஐ எம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் லைக் தட். ஸோ ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு யுவர் சப்போர்ட். அண்ட் ஐ திங்க் it's a very exciting time to be part of Tamil cinema, and I think it's a gift, and I hope I use it to the best of my ability.
அண்ட் இந்த ஜிகர்தண்டா படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே அப்பா அந்த சாக்லேட் பாய்ங்கிற வார்த்தை இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வராதுங்கிற ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் எந்த படத்துலையும் அந்த சாக்லேட் பாய் தெரியாமல் நான் பார்த்துக்கணும்னு ஒரு உறுதியாக இருக்கேன். ஒரு அடுத்த வருஷம் திரும்ப சாக்லேட் பாய் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த ஜிகர்தண்டா டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரியலி தேங்க்யூ இன் அட்வான்ஸ். And we hope that we will make a big success of this film and talk more about all the little things that went into making Jigardanda. Thank you so much. Thank you. Leader, thanks. வந்து ஏன் பேர் வச்சோன்னா ஒரு 5-6 லிஸ்ட்டு ஒன்று எழுதியிருந்தோம். இந்த பேர் என்ன வைக்கலான்னு லிஸ்ட்டில் அதில் வந்து இந்த பேர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா மதுரை ஸ்பெஷல் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே ஒரு கூல் ட்ரிங்க் அது பொழுது கதிரேசன் சாருக்கு ரொம்ப பிடிச்ச பேராக இருந்துச்சு. அவர்கிட்ட இதே வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சரி இதுக்கும் நம்ம ஸ்டோரிக்கு என்ன ரெலவன்ஸ்னா அது ஒரு கேங்ஸ்டர் பண்ணுறதுனால நான் ஜென்ரலாக தான் யோசித்தேன். சரி ஜிகர்தண்டான்றது இது கிடையாது. ஐ மீன் அது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது தனித்தனியாக 2 வார்த்தையாக பிரித்தோன்னா அதுக்கு வந்து கோல்டு ஹார்ட்னு ஒரு அர்த்தம் வரும். ஸோ கோல்டு ஹார்ட்டோட மீனிங் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவே இறக்கமே இல்லாதவங்க. ஸோ டீசரில் தான் சொல்லியிருப்போம் அது. ஸோ அதனால ரெலவெண்ட் இருக்கும். ஸோ அது அப்படி இல்லை. அது நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் ஜிகர்தண்டான்னு சொன்னப்போ சார் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா அது பரவாயில்ல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல. இல்லை அது படத்தில் மியூசிக் ட்ரெய்லரில் வந்து ஏன்னா சவுண்ட் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற விஷயம் தான். ஸோ இதில் மியூசிக் தான் இருக்குது. ஐ மீன் ட்ரெய்லரில் வந்து மியூசிக் ஆரம்பிச்சு அப்புறம் எஃபெக்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் பிளான் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி சவுண்டு டிசைன் ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ சவுண்ட் வைஸ் விஷுவல் ஆடியோ வைஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த படம். இல்லை டிப்ஸ்னா புரியல. அவங்க ஏன்னா ஒரு அவங்க கேரக்டர் லக்ஷ்மியோட கேரக்டருக்கும் சித்தார்த்துக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் 2 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லக்ஷ்மி வந்து அவங்க அப்படிதான் நான் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து எப்படி அவங்க பண்ணுவாங்கலாம் தோணிருக்கு. எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்களோட ஆனால் வந்து அந்த கதை கேட்கும்போது மெச்சூரிட்டி லெவல் இருக்கட்டும் அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்ஷன்ஸ் மீன் நெஸ் கோ ஸ்டார்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இது வேணாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காதல் பாட்டுக்கு ஒரு பாட்டிய பின்னணி பாட வச்சிருக்கீங்களே என்ன சார்? ஒரு டூயட் பாட்டுக்கு ஒரு பாட்டிய பின்னணி பாட வச்சிருக்கீங்களே வாத்திய பாட்டி இல்லை. அவங்க 30 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க குரல் அப்படி டூயட் பாடுறது அது அது வித்தியாசம்னு சொன்னீங்களான்னு கேட்டேன். அது டூயட் இல்லை சார். அது டூயட் இல்லை. அது மாண்டேஜ் சாங் தான். அது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கான சாங். அது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சர்க்காசம் இருக்கும். அது அந்த சாங் அப்படி தான் பண்ணுவோம். லிரிக்ஸில் முத்தமிழ் தான் அது லிரிக்ஸ் எழுதினாரு. ஸோ அந்த சாங்கில் வந்து லவ் பண்ணுறாங்க பட் அதில் ஒரு சர்க்காசம் இருக்கணும். அதை வந்து ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தர் இந்த மாதிரி நீ பண்ணுற இந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஒரு சர்க்காசம் இருக்கணும்னு சொல்லி தான் லிரிக்ஸ் எழுதுனது. ஸோ அதுக்கு ஒரு பெக்குலியரான வாய்ஸ் வந்து அவர் அந்த நம்ம இந்த படத்தில் பாண்டி நாட்டு கோயில்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் பண்ண அந்தோனி அவரோட ஒய்ஃப் தான் அவங்க ரீட்டா. ஸோ அவங்களோட வாய்ஸ் தான். இல்லை நான் ஃபஸ்ட்டு பீட்சாக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தேன். எழுதி வைக்கும் போது இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 3-4 ஆப்ஷன் வச்சிருந்தாலும் அப்பயே சித்தார்த் சார் இருந்தார். அண்ட் தென் ஒன்ஸ் இதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டு நான் சித்தார்த் சொல்லலான்னு சொன்னதுக்கப்புறம் ஹீ ஆல்சோ லைக் த ஸ்டோரி. ஸோ அதில் தான் செட் ஆச்சு. கார்த்தி நாயை கண்டுபிடிச்சு கொள்ளணும். அது என்ன சார்? புரியல சார். விஜயமுருகன் இல்லை ஆல்ரெடி விஜயமுருகன் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் there is some issues from the production side and இதனால ஸோ அது வந்தார் ஃபங்க்ஷன் இருந்தார்.
இல்லை கொஞ்சம் ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஒரு கேள்வி. மியூசிக் கம்போசருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தெரியல சார். மியூசிக் ரெண்டும் ஒன்று தான். சும்மா அந்த ஃபாரின்னா கம்போசர் அந்த கெத்து தான். ரெண்டும் ஒன்று தான். பாட்டு பூரா லோக்கல் ஆட்கள். அதான் டிஓபி கேமராமேன் அந்த மாதிரி. ஹாலிவுட் தான் கம்போசர், இது என்ன நம்மள மியூசிக் டைரக்டர். சிட்டியில போய் வேலை பார்த்துட்டு இங்க லோக்கல்ல மதுரை பாட்டு எல்லாம் போட்டீங்களே எப்படிங்க? அதுக்கு தான் சார் கஷ்டப்பட்டோம். இது ஈஸி தான், இதுதான் வருமே. எப்படி எப்படி அதான் கஷ்டப்பட்டே சொல்லுங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சிட்டியில் ஆஸ்திரேலியா இருந்தேன், கம்போஸ் பண்ணேன், டைரக்ட் பண்ணுவேன், மியூசிக் டைரக்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது மதுரை படம். எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆமாம்மா. அந்த கொப்பை குக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மதுரை மெட்டுகளை எப்படி நீங்கள் பிடிச்சிங்க? அது வந்து இங்கே உள்ள லோக்கல் பாடல்களை வச்சா இப்போ தெருவில் வச்சு கம்போஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அது எப்படின்னு அது அப்படியே அடிச்சு விட்றது தான் சார். ஃபுட்டை வச்சு நமக்கு ஒரு வரும் ஃபீல். ஸ்பெஷலாலாம் யோசிக்க மாட்டோம். வெளியூர் போகும்போது தான் பயந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இங்கெல்லாம் அப்படியே வந்துடும். சாங்ஸ் எல்லாமே ஆர்டினரியாக இருக்கிற மூவிஸ் மாதிரி சாங்ஸே இல்லை. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. வேணும்னே இப்படி ட்ரை பண்ணீங்களா? இல்லை இது சில இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஆர்டினரியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை அப்படி யோசிக்கிறது இல்லை. அது எல்லா பாட்டுலையும் ஏதோ ஒரு எதர் லூசுத்தனம் இருக்கணும், இல்லை பர்பஸ் இருக்கணும். அதுதான் அந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணுறது தான். சும்மா ஒரு மோஸ்ட்லி ஆர்டினரியாக இருக்கணும்னு தான் 2-3 பாட்டு பண்ணோம். அது இல்லாட்டி ஆக்சுவலாக அது தப்பு தான். நல்லா இருந்தால் ஓகே. அவர் ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க எனக்கு. அவர் அப்படிலாம் அவர் திட்டினாலும் சூப்பர் தான் ஆக்சுவலாக. ரொம்ப க்ளோஸ். நாங்கள் ஒரு பீட்சாவுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றா ஃப்ரான்ஸில் இருந்தோம். அப்போ வந்து அவருக்கு இன்னொரு சைடு இருக்குது. அவர் கிட்டத்தட்ட நேற்று பாதி காமிச்சார். ஸோ அது தெரிஞ்சால் அவங்களுக்கு அது திட்டுறதா தெரியாது. பயங்கர ரொம்ப அவருடைய கிரியேட்டிவ் ஒர்க்குக்கும் அவருடைய அந்த பர்சனல் ஒரு சைல்டிஷ் கேரக்டர் சம்மந்தமே இருக்காது. ஸோ எங்கள் 2 பேருக்குமே அந்த மாதிரி பல கோணங்கள் இருக்குது. அது லிங்க் பண்ணி தான் சொன்னார். தேங்க்யூ. ஆமீர் கானோட ஒர்க் பண்ணும்போது அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரங் தே பசந்திங்கிற படம் வரும்போது நான் அதுக்கு முன்னாடி ஒரு 3 படத்தில் நடிச்சிருந்தேன் சவுத்தில். ஒரு தெலுங்கு படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படமாக ஹிந்தியில் ஒரு டெபியூ ஆச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளைமேக்ஸ் என்னோட கேரக்டருக்கு கொடுத்துருப்பாரு அவர். அண்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக 2 பேருக்கும் சேர்ந்து ஈக்குவலாக இருக்கும் கிளைமேக்ஸில். ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தா அவர் வந்து கிளைமேக்ஸை மாற்றி வச்சிருந்தார். டைரக்டர் வேற ஒரு ஃபீல் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு கிளைமேக்ஸை சமைச்சு வச்சிருந்தாங்க. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். எனக்கு புரியல, ஜோக் அடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. எதுக்கு கிளைமேக்ஸில் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அவர். அப்போ சொன்னார், இல்லை உன்னோட கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக. அது நான் சொல்லியிருந்தேன் அது பண்ணும்போது ஃபுல் படம் நான் வந்து பாதி இடத்துல எனக்கு வந்து டயலாக்லாம் அவருக்கு கொடுத்துருவேன். ஏன்னா என் கேரக்டர் கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார், நான் ஃபீல் பண்ணி என் டயலாக்லாம் அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை அவர் ரிவர்ஸ் பண்ணி நீ தான் ஃபுல் படம் பேசாமல் இருந்தேன், இப்போ பேசினா கரெக்டாக இருக்கும்னு கொடுத்துருந்தாரு. அண்ட் அப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் சொன்னார் அவர். நம்ம படங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம் ப்ரெசென்ட்ல பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் அதே 50 வருஷம் முன்னாடி போய் பார்த்தா வேற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவர் கேட்டிருந்தேன், சார் நீங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்டம் இருக்குது, உங்களோட வயசில் சின்ன பசங்களோட எங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு நான் ஒரு சும்மா ஜென்ரல் நாலேஜ்க்காக கேட்டேன் ஆமீர் கான். அவர் சொன்ன பதில் அதான், இந்த படம் இப்போ நீ பார்க்கும்போது இது ஒரு படம்னு வச்சுக்கோங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த படமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை காப்பி பண்ணுறதா இல்லை, பட் நல்ல விஷயம் யாரான்னு சொன்னால் வில் நெவர் ஃபர்கெட் இட். அண்ட் ஐ திங்க் அது டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அது எங்கேயோ மைண்டில் உட்காந்துருச்சு. அண்ட் இந்த ஜிகிர்தனாங்கிற படமாக இருக்கட்டும், அடுத்தது காவிய தலைவனோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆசைப்படுறது ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோல் ரைட் நவ். நான் தான் அந்த படத்தில் எல்லாமே பண்ணணுங்கிறது அவ்வளோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் யூர் ரைட். அது எங்கேருந்து நம்ம ரங் தே பசந்த் இம்பேக்டாக தான் இருக்கலாம். மேபி இட்ஸ் நாட் உலகத்தில் எதுவுமே செல்ஃப்லெஸ்லாம் கிடையாது சார். நல்ல படத்தில் இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் தான்.
அந்த நல்ல படத்தில் இருக்கிறது இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த படத்தில் நான் நடிக்கணுங்கிறது என்னோட செல்ஃபிஷ்னஸ். அதில் வந்து இன்னும் 4 பேர் நடிச்சா அவங்களாம் நான் தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல, நான் அதில் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ தேர்ஸ் நோ செல்ஃப்லெஸ்னஸ் இன் சினிமா. எல்லாரும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யாருமே மற்றவங்களுக்காக வாழல. ஸோ நான் நடிகரானது கூட எதுக்கும் எனக்காக தான். எனக்கு நடிப்புனா பிடிக்கும், எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனா அது எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. சினிமானா எனக்கு உயிர், அது என்னோட சுயநலம் தான். ஸோ ஐ லவ் பீங் இன் சினிமா, ஸோ ஐ எம் இன் சினிமா. தட்ஸ் ஆல். தேர்ஸ் நத்திங் செல்ஃப்லெஸ் அபவுட் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.